ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். சவுதி அரேபியாவில் என்ன நடக்குது, எமர்ஜென்சி ஏன் போட்டாங்க, இப்போ ஏன் ரிமூவ் பண்ணாங்க, மிசைல் அட்டாக், ட்ரோன் கிராஷ் என்ன சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்றத முழு விவரத்தோட பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேசிக் விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எமர்ஜென்சி அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். சவுதி சிவில் டிஃபென்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நேஷ்னல் இயர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் என்ன பண்ணும் தெரியுமா? எந்த டேஞ்சர் வந்தாலும் பப்ளிக்கு அலர்ட் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மிசைல் அட்டாக், ட்ரோன் அட்டாக், எக்ஸ்ப்ளோஷன் ரிஸ்க், இது மாதிரியான டைமில் அலர்ட் மெசேஜ் கொடுக்கும். இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லும்னா, வீட்லேயே இருங்க, வெளியே வராதிங்கன்னு சொல்லும். இது மாதிரியான சுச்சுவேஷனில் ரியாத், கிழக்கு மாகாணம், அல்கர்ஜ் மற்றும் அதற்கு அருகில் உள்ள பகுதிகள், இந்த பகுதிகளில் தற்போது அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கு. வெளிநாட்டவர்கள் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளியே யாரும் போகாதீங்க, சேஃபா வீட்லயே இருங்க, இது சீரியஸ் சுச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ முக்கியமான அப்டேட் பத்தி பார்க்கலாம். சவுதி சிவில் டிஃபென்ஸ் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, டேஞ்சர் முடிஞ்சிருச்சு, எமர்ஜென்சி ரிமூவ் பண்ணிட்டோம், இப்போ நீங்க எல்லாரும் வெளியே போகலாம், நார்மல் லைஃப் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் மக்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருந்துச்சு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், சுச்சுவேஷன் இன்னும் மாறல. ரியாத்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? மிசைல் விழுந்திருக்கு. இந்த சம்பவம்னால 4 பேருக்கு அதில் இன்ஜூர்ட் ஆயிருக்கு. இது ரொம்பவே சீரியஸ் விஷயம். ஏன்னா முன்னாடி மிலிட்ரி டார்கெட்ஸ் தான் அட்டாக் பண்ணாங்க, இப்போ ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்ல கூட இம்பாக்ட் ஆகுது. இது ஒரு வார்னிங் தான். இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, ட்ரோன் கிராஷ் ஆனது எங்க தெரியுமா? ஆயில் ரீஃபைனரியில. இது சாதாரண பிளேஸ் இல்ல, இது சாதாரண இடம் கிடையாது. அராம்கோ மற்றும் எக்ஸான் மோபில் இணைந்து நடத்தும் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். இந்த இடத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, சவுதி அரேபியாவின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பு எண்ணெய் துறை தான். அந்த எண்ணெய் துறையில் உள்ள முக்கியமான சுத்திகரிப்பு நிலையம் மீது தாக்குதல் நடந்தால் அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது நாட்டின் பொருளாதாரத்துக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னா, இந்த தாக்குதல் ஏன் நடக்குது? இதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, மத்திய கிழக்கு பகுதியில் அதிகரித்து வரும் பதற்ற நிலை தான். குறிப்பாக ஈரான் மற்றும் சவுதி அரேபியாவுக்கு இடையிலான முரண்பாடு இதற்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. நேரடி போர் நடைபெறவில்லை என்றாலும் மறைமுக தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த தாக்குதல்கள் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் நடத்தப்படுது. இதுவே தற்போது பயன்படுத்தப்படும் புதிய யுத்த முறையாக உள்ளது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, பொதுவாக ராணுவ தளங்கள் மற்றும் எண்ணெய் களங்கள் தான் இலக்காக இருந்துச்சு. ஆனா இப்போ நிலைமை மாறிடுச்சு. குடியிருப்பு பகுதிகளும் ஆபத்துல தான் இருக்கு. பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு. அதனாலதான் அரசு அவசர நிலையை அறிவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னா, அவசர நிலை நீக்கப்பட்டிருக்கு. ஆனால் அரசு இன்னும் முழுமையாக சாந்தமாகல, இன்னும் எச்சரிக்கை நிலையில் செயல்பட்டு இருக்கு. பாதுகாப்பு அமைப்புகள் ட்ரோன்களை வழியிலேயே தடுத்து நிறுத்துறாங்க, ஏவுகணைகளை உடனடியாக அழித்து விடுறாங்க. சவுதி பாதுகாப்பு அமைப்புகள் மிகவும் வலுவாக செயல்பட்டு வருகின்றன. சவுதியில் இருக்க வெளிநாட்டு தொழிலாளர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, அரசாங்கம் வெளியிடும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டும் நம்புங்க. வதந்திகளை நம்பி யாரும் பதற்றப்பட வேண்டாம். பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக பின்பற்றணும். ஏதேனும் அவசர அறிவிப்பு வந்துச்சுன்னா நீங்க வெளியே செல்லாமல் வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இது மிகவும் நுணுக்கமான மற்றும் உணர்ச்சி பூர்வமான நிலைமை. அங்கு இருக்கும் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.